அரசு பள்ளிகளில் பெற்றோர்கள் குழந்தைகளை சேர்க்காமல் போனதற்கு ஒரே காரணம் ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கங்கிறது சுத்தமாவே அரசு பள்ளிகள்ல இல்ல. நம்ம ஆசிரியர்களை பத்தி சில குற்றங்கள் சொல்லி ஆகணும். ஆசிரியர்களுக்குள்ளேவே சாதி வேறுபாடுகள் நிறைய இருக்கு. டீமா பிரிஞ்சுதான் வேலை செய்யற சிஇஓ டிஓவே சரியில்லைங்கிற பொழுது மாணவர்கள்ட்ட ஒழுக்கம் அப்படிங்கிறது அரசு பள்ளிகள்ல இருக்கிறதே இல்லை. பழைய முதல்வரிடம் கோரிக்கை வைத்தோம், நடக்கவில்லை. புதிய முதல்வர்களாவது இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வர வேண்டும். அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில வந்தோம்னா நிறைய மளிகை கடைகள், தம் அடிக்கிறான் பையன் உட்கார்ந்துகிட்டு. பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லைங்கும் போது அப்புறம் எப்படிங்க பெற்றோர்கள் தனியார் அரசு பள்ளியில பெண் பிள்ளைகளை சேர்ப்பாங்க? பெண் பிள்ளைகள் பீரியட்ஸ் டைம்ல பாத்ரூம்ல போயிட்டு இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துக்கு நாம கண்டனம் தெரிவிக்கிறோம். அரசு பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்களை பெற்றோர்கள் சேர்க்காமல் போனதற்கான முதல் காரணம், சத்தியமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், இங்கிலீஷ் மீடியத்தை நடத்துற அளவுக்கு ஆசிரியர்களிடம் தகுதி இல்லை. ஆசிரியர்களுக்கு ஆங்கிலம் பேசக்கூடிய புலமை இல்லை. அப்படிங்கும் போது அவங்க எப்படி இங்கிலீஷ் மீடியத்து ஸ்டூடெண்ட்டுக்கு சரியான முறையில் பாடம் நடத்துவாங்க? அரசு பள்ளிகளை மேம்படுத்தாமல் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டு தனியார் பள்ளிகளை ஒவ்வொரு எம்எல்ஏவும் எம்பியை கட்டி வளர்த்து விட்டுக்கிட்டு அவன் கோடி கோடியா சம்பாரிச்சுட்டு போறான். ஆசிரியர்களை அடிக்கிற அளவிற்கு மாணவர்கள் உயர்ந்து விட்டார்கள். மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும். அரசு பள்ளிக்கூடங்களுக்கு மாற்றம் வேண்டும். இத்தனை ஆண்டுகளமாக ஆட்சி செய்து வந்தவர்கள் கல்வியில் முன்னேற்றம் கல்வியில் முன்னேற்றம் சொல்லி வாயால சொல்லிட்டு, ஆனால் எந்த ஒரு அரசு பள்ளிகளிலுமே ஒரு முன்னேற்றம் என்பது கொஞ்சம் கூட இல்லவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மாணவர்கள் சரியான ஒழுக்கத்துடன் பள்ளிக்கூடங்களுக்கு வருவதில்லை. ஆசிரியர்களும் நாம் வாங்குவது அரசாங்க சம்பளம், அதனால் நம்ம இஷ்டம்தான் அப்படிங்கிற முறையில ஆசிரியர்களும் சரியான முறையில் அக்கறை கொள்வதில்லை. ஒரு சில ஆசிரியர்களை தவிர. ஒரு பள்ளிக்கூடத்துல 30 ஆசிரியர்கள் வேலை செய்யறாங்க அல்லது 20 ஆசிரியர்கள் வேலை செய்யறாங்கன்னா அதுல 4 ஆசிரியர்கள் மட்டும்தான் பள்ளி மாணவர்களுடைய வாழ்க்கையின் மீதும் பள்ளி மாணவர்கள் மீதும் அக்கறையோடு இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அதே போல வாங்குற சம்பளம் நமக்கு செரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த 4 ஆசிரியர்கள் மட்டும்தான் பாடம் நடத்துவதிலிருந்து மாணவர்களை வழிகாட்டி அழைத்து செல்வது வரைக்குமே சார்பா இருக்கிறாங்க. ஆனால் மற்ற ஆசிரியர்கள் அப்படி இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். 12ஆம் வகுப்பிலையும் மாணவனை வெற்றி பெற செய்தால்தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பர்சன்டேஜ் வரும். அப்ப நம்ம 100% எடுக்கணும்னா எல்லா மாணவர்களும் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் மட்டும்தான் ஆசிரியர்கள் உண்மையிலுமே தன்னுடைய அர்ப்பணிப்போடு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். மாணவர்களை கண்டிஷனுடன் பார்த்துக் கொள்கிறார்கள். 6, 7, 8, 9, 11 இந்த வகுப்புகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வகுப்பறைகளுக்கு செல்வதில்லை. மாணவர்களும் சரியான முறையில் படிப்பதற்கான ஒரு ஆயத்தமான கல்வி முறையை அவர்கள் கையில் எடுக்க முடியவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம இந்த தமிழ்நாட்டுல வைக்கிறோம். இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துக்கு நாம கண்டனம் தெரிவிக்கிறோம். ஏன்னா பள்ளி கல்வித்துறை உயர்ந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சத்தியமா பள்ளி கல்வித்துறை உயரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஆசிரியர்களை பத்தி சில குற்றங்கள் சொல்லி ஆகணும். வாங்குற சம்பளத்துக்கு சரியான முறையில் பள்ளிக்கூடங்களில் அவர்கள் வேலை செய்வதில்லை. சரி, மாணவன் ஒழுக்கமா வரல, மாணவன் சரியா படிக்கலன்னு ஏன்டா கண்டிஷன் பண்ணலன்னு சொல்லி கேட்டோம்னா எங்களுக்கு அடிக்கிற அதிகாரம் இல்லை. நாங்கள் மாணவர்கள் நல்லா படிக்கணுங்கிற எண்ணத்துல அடிச்சாலும் கூட மாணவர்கள் எங்கள் மீது தவறான ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்கன்னா எங்க வேலை போயிடுது, எங்க சம்பளம் போயிடுது, எங்க குடும்பம் நடுத்தெருவுல நிக்குது. அப்போ என் கடமை நான் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்குறேன். அவன் படிச்சா படிக்கிறான், படிக்காட்டி போறான், எனக்கு என்ன அப்படின்னு ஒரு பொறுப்பில்லாத ஆசிரியர்களாகத்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஆசிரியர்களுக்குள்ளேவே சாதி வேறுபாடுகள் நிறைய இருக்கு. டீமா பிரிஞ்சுதான் வேலை செய்யறாங்க ஒரு சில பள்ளிகள்ல. சோ தமிழ்நாடு அரசாங்கம் அதெல்லாம் தயவு செஞ்சு அதுல தலையிட்டு சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லிட்டு இப்ப பாரதியாரோட வரிகளை படிச்சிருக்கிறோம். தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்னு சொல்லிட்டு பாட புத்தகத்தினுடைய முகப்பிலேயே இருக்கு. இப்படி இருக்கின்ற பொழுது மாணவர்களுக்கிடையே சாதி வேறுபாடு இருக்கோ இல்லையோ, ஆசிரியர்களுக்குள்ளவே சாதிய ஏற்றத்தாழ்வுகள் பள்ளிக்கூடங்கள்ல அரசு பள்ளிக்கூடங்கள்ல இருக்கு. அதை தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு இதுபோல் பள்ளிக்கூடங்களில் சாதி ஏற்றத்தாழ்வோடு நடந்து கொண்டார்கள் என்றால் அவங்களுடைய வேலைகளை பறிக்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பெருசா கேட்டுக்கிறோம். தலைமை ஆசிரியர் ஒரு தனியார் பள்ளியில ஒரு பிரின்சிபல் கட்டுப்பாட்டுல தான் ஆசிரியர்கள் எல்லாம் இருக்காங்க. அப்போ அங்க ஃபீஸ் வாங்கிட்டு அந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதால பெற்றோர்களுக்கு பதில் சொல்லி ஆகணும்.
மாணவர்கள் சரியா படிக்கலைன்னா அதுக்கும் பதில் சொல்லி ஆகணுங்கிறதால பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் அந்தந்த அவருக்கு அந்தந்த பீரியடுக்கு கிளாஸ் ரூம் உள்ள போகலன்னா உடனே கேள்வி கேட்கிறாங்க. ஏன் சார் போகல, என்ன பிரச்சனை, மாணவர்களை யார் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி தனியார் பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ், கரஸ்பாண்டன்ட் இவங்க எல்லாம் வந்து கேள்வி எழுப்புறாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுடைய வேலையை சரியா செய்யறாங்க, குறைஞ்ச சம்பளத்தை வாங்கிக்கிட்டு. ஆனால் தலைமை ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் அப்படி ஒரு நடவடிக்கையை எடுப்பதில்லை. ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர் பயந்து கொள்கிறார். ஏன்னா நம்ம மேல ஏதோ புகார் பண்ணிட்டா நம்ம வேலை போயிடுமேன்னு. இப்ப அரசு பள்ளியில இருக்கிற ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைனா, தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலாவே அவங்களும் பாடலாம் நடத்துவாங்க. ஆனால் நாம ஏதோ போனா நம்மள இன்னொருத்த மாட்டி விட்டுருவானோ, அவனை போயிட்டு நம்ம மாட்டி விட்டா வேலை போயிடுமே, வாங்குற 60,000 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் போயிடுமேன்னு சொல்லி இதனாலேயே அவர்கள் வந்து அவருடைய பணிகளை வந்து தோய்வாதான் செய்யறாங்களே தவிர சரியா செய்வதில்லை. இதையும் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். தலைமை ஆசிரியர்கள் சரியா இருந்தால்தான் ஆசிரியர்கள் சரியாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறோம். தனியார் பள்ளியில பணம் கட்டி படிக்கிறதால மாணவன் நல்லா படிக்கிறான், பொறுப்பா இருக்கிறான், பெற்றோர்கள் பொறுப்பா இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் பொறுப்பா இருக்கிறாங்க குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அரசு பள்ளியில மட்டும் யார் பணம் கட்டுறாங்க? மாணவர்களுக்கு பெற்றோர் பணம் கட்டல. ஆனா கவர்மெண்ட் வந்து பணம் கட்டுது, அரசாங்கம் பணம் கட்டுது. அரசு பள்ளிகளை உயர்த்துவதற்கு அரசாங்கம் வந்து நடத்துது. அந்த அரசாங்கமே ஏகப்பட்ட செலவுகள் பார்க்குது. இத்தனாயிரம் கோடின்னு சொல்லி அப்ப பள்ளிகளுக்கே செலவாகுது. அப்படிங்கும் போது அரசு பள்ளிகளும் பணம் வாங்கி பணம் இல்லாம செயல்படாதுங்கிறத அங்க பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கணும். மாணவர்கள் அது மாதிரி வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா மாணவர்களை என்னைக்கு அடிக்க கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சோ அன்னையில இருந்து ஆசிரியர்களை அடிக்கிற அளவிற்கு மாணவர்கள் உயர்ந்து விட்டார்கள். பார்த்திருப்பீங்க, ஆந்திராவில் நடந்தது. சமீபத்துல கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில பயிற்சி ஆசிரியரா வந்தவரை மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா தாக்கி இருக்கிறாங்க. அதுவும் ஒரு ஃபேன் எல்லாம் இழுத்து உடைச்சு தாக்கி இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு எல்லாம் மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை தாக்கக்கூடிய சம்பவம் ஏன் நடக்குது? சரியான முறையில் ஆசிரியர்களுக்கும் சுதந்திரம் வழங்க வேண்டும் இந்த அரசாங்கம். தவறு செய்யும் பட்சத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அதிகாரத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கணும். பள்ளி கல்வித்துறை முக்கியமாக வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்குமே சிஇஓ டிஇஓ அவர்கள் போயிட்டு விசிட் பண்ணணும், மாணவர்களை மீட் பண்ணணும், மாணவர்களிடம் கேட்கணும் எப்படி ஆசிரியர்கள் பாடம் நடத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருடத்திற்கு முன்பாக டிஇஓ வராருனாலே பள்ளிக்கூடமே அப்படியே உதறும். தலைமை ஆசிரியர் முதற்கொண்டு ஆசிரியர்கள் வரைக்குமே கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்பெல்லாம் அந்த பயமே இல்லைங்க. சிஓவா வந்த போறாரு, டிஓவா வந்த போறாரு, மாணவர்களை கண்டுக்கிறது இல்லை. அது மாதிரி இப்ப இருக்கிற டிஓ சிஓவும் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல போயிட்டு உள்ள உட்காந்து மாணவர்கிட்ட வந்து சில கேள்விகள் கேட்கறது இல்லை, அந்த பாடம் சம்பந்தப்பட்டமா கேட்கறது இல்லை. ஏன்னா ஏஇஓ டிஓங்கிறவங்க யாருன்னா இதே மாதிரி பிஎட் எம்எட் முடிச்சுட்டு போனவங்களா தான் இருப்பாங்க. அவர்கள் வந்து அந்த சப்ஜெக்ட் சார்ந்த கேள்விகளை எழுப்புறது இல்லை. சார் பாடம் சரியா சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கறத கேட்கறது இல்லை. அப்போ சிஇஓ டிஓவே சரியில்லைங்கிற பொழுது தலைமை ஆசிரியர் எப்படி சரியா இருப்பாங்க? அங்க பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி சரியா இருப்பாங்க? மனசாட்சியுடன் வாங்குற சம்பளத்துக்கு நல்லபடியா பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிற ஆசிரியர்கள் மட்டும்தான் மாணவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது எதிர்காலத்தில் அக்கறை கொள்வார்கள். மற்றவர்கள் அக்கறை கொள்வதே இல்லை. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விடயங்கள்ல வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டான நடவடிக்கையை எடுக்கணும். சிஓ டிஓ எல்லாமே வந்து 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் விசிட் போகணும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கையா வைக்கிறோம். மாணவர்கள்ட்ட ஒழுக்கம் அப்படிங்கிறது அரசு பள்ளிகள்ல இருக்கிறதே இல்லை. அதை யாரு சரி பண்ணணும்? எனக்கு அது வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சாகணும். ஆசிரியர்களை கேட்டோம்னா மாணவனை வந்து நாங்க முடிய நல்லா வெட்டிட்டு வர சொல்றோம், ஃபேண்டை வந்து பிடிக்காம, பென்சில் பிட்டு பேண்ட் மாதிரி பிடிக்காம, சட்டையை பிடிக்காம, இறுக்கமா பிடிக்காம, மேல ஸ்டிக்கர் ஒட்டாம, காலர்ல வந்து கலரா வைக்காம, பட்டன் கலரா வைக்காம தான் நாங்க வர சொல்றோம். ஆனா மாணவர்கள் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்காத மாணவர்களை நாங்க என்ன செய்யறது? அடிச்சிட்டோம்னா வாத்தியார் அடிச்சிட்டாங்க, அவர்களை கைது பண்ணுங்கன்னு சொல்லி ஆசிரியர்கள் கைது பண்ணிடுறாங்க. நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி ஆசிரியர்கள் கேட்கிறாங்க. சரி, மாணவர்கள் பக்கம் போனோம்னா நாங்க இப்படிதான் சார் வருவோம், இதெல்லாம் வந்து இப்ப புல்லிங்க ஸ்டைல்ன்ற மாதிரி அரசு பள்ளிக்கூடங்கள்ல இப்படி மாறிடுறாங்க. அரசு பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்களை பெற்றோர்கள் சேர்க்காமல் போனதற்கான முதல் காரணம் படிக்கலங்கிறதெல்லாம் அடுத்த கட்ட விடயம். ஏன்னா தனியார் பள்ளியிலையும் படிக்காத மாணவர்கள்லாம் இருக்காங்க, பணம் கட்டி படிக்கிற இடத்திலேயே. ஆனால் அரசு பள்ளிகளில் பெற்றோர்கள் குழந்தைகளை சேர்க்காமல் போனதற்கு ஒரே காரணம் ஒழுக்கங்கிறது சுத்தமாவே அரசு பள்ளிகள்ல இல்லை. ஏதோ ஒரு சில பள்ளிகள், அதையும் நான் மறுபடியும் வந்து பாயிண்ட் அவுட் பண்றேன்.
ஒரு சில பள்ளிகள்ல வந்து இன்னமும் ஒழுக்கம் சார்ந்த நடவடிக்கைகள் இல்லை. நிறைய இடங்கள்ல பென்ஸ் போட்டுட்டு வர காலனியில இருந்து ஃபேண்ட்ல இருந்து ஒழுக்கம் இல்லாம தான் மாணவர்கள் வருகிறார்கள். சரி, அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், ஒத்துக்கிறோம், சரிதான். அதற்காக கொஞ்சம் நெஞ்சம் கூட தலையில எண்ணெய் வைக்காம கூடமா வருவாங்க? கைத்துல கயிறு கட்டிக்கிட்டு வருவாங்களா? கையில கயிறு கட்டிக்கிட்டு வருவாங்களா? இதுக்கும் வந்து வசதிக்கு வந்து சம்மந்தம் இல்லை இல்லைங்கல்ல. அரசாங்கமே துணி எல்லாம் தருது, அரசாங்கமே வந்து செருப்பு தருது, அரசாங்கம் சைக்கிள் தருது, அரசாங்கம் மதியத்துக்கு வந்து உணவு தருது, அரசாங்கம் எவ்வளவோ சலுகைகள் தருது. ஆனால் ஆசிரியர்கள் சரியா பாடம் நடத்துறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிஷன் செய்வதில்லை. சரிங்களா? அரசு பள்ளிகளுக்கு எல்லாமே கிடைக்குது, அரசு மாணவர்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஆனால் ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாவே நம்ம வைக்கிறோம். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புங்கிறது சத்தியமா சுத்தமாவே இல்லவே இல்லை. ஆசிரியர்கள் மத்தியிலேயே பெண் பிள்ளைகளுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்லை. பார்த்திருப்போம் எத்தனை இடங்கள்ல பாலியல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆசிரியர்கள் பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளை போல நடத்த வேண்டும். முக்கியமாக இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும்னா, அரசு பள்ளிகளுடைய தரம் உயர வேண்டும் என்றால் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், கலெக்டர் முதற்கொண்டு யாராக இருந்தாலும், அரசு வேலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்த்தார்களே ஆனால் அரசு பள்ளிக்கூடங்கள் திறம்பட செயல்படும், சரியான முறையில் முன்னேற்றம் காணும். வருங்காலத்துல ஒரு சிங்கப்பூர் அளவுக்கு தமிழ்நாட்டை நம்ம மாற்ற முடியும். அப்பதான் ஏற்றத்தாழ்வு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்க முடியும். அதை பழைய முதல்வரிடம் கோரிக்கை வைத்தோம், நடக்கவில்லை. புதிய முதல்வர்களாவது இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வர வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கு முக்கியமாக பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, உண்மையிலேயுமே அரசு பள்ளிக்கூடங்கள் இன்னும் ஒரு சில இடத்துல பாத்ரூம் வசதி இல்லை. அதே போல பெண் பிள்ளைகளுக்கு வந்து நாப்கின் கொடுக்கின்ற பொழுது எல்லா மாணவர்களும் இருக்கிற நேரத்துல கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அந்த நாப்கினை வாங்கிக்கிட்டு வரும்போது அந்த கூட படிக்கக்கூடிய அந்த மாணவர்களை பார்த்துட்டு அவங்க ஒரு விதமான நர்வஸ் ஆகுறாங்க. அந்த மாணவர்களும் நெக்கல கலாய்க்கிறாங்க. அப்போ வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து அது வந்து ஒரு தவறான ஒரு மைண்ட் ஒரு மாதிரியா ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் பிள்ளைகள் வந்து பீரியட்ஸ் டைம்ல வந்து பாத்ரூம்ல போயிட்டு நாப்கினை எடுத்து போடுவதற்கு கூட ஒரு இடம் இல்லை. அதற்கு கண்டிப்பாக ஒரு மிஷின் வந்து ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலுமே வைக்கணுங்கிறத நம்ம கோரிக்கையா வச்சுக்கிறோம். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலுமே நாப்கின், பெண் பிள்ளைகளுடைய நாப்கினை வந்து எரிக்கிறதுக்கு ஒரு எரியூட்டு மிஷின் வந்து கண்டிப்பா வைக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் சொல்கின்ற பொழுது, பிள்ளைகள் இன்னும் வெளியில போயிட்டு மரத்துக்கு பின்னாடியும் மரத்து பொந்துலையும் தான் இந்த மாதிரி இதை வந்து தூக்கி போடுறாங்க. அது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விடயமாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்யுது? கல்வியில் முன்னேற்றம் சொல்லிட்டு ஒரு பெண் பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லைங்கும் போது அப்புறம் எப்படிங்க பெற்றோர்கள் வந்து தனியார் அரசு பள்ளியில வந்து பெண் பிள்ளைகளை சேர்ப்பாங்க? கடன் வாங்கியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் தனியார் பள்ளியில வந்து பெற்றோர்கள் சேர்க்கறதுக்கு காரணம் அடிப்படை வசதிகள் அரசு பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிறது இல்ல. அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய அளவிற்கும் அரசாங்கம் இருப்பதில்லை அப்படின்னு நம்ம நிறைய குற்றச்சாட்டை வைக்கலாம். அரசு பள்ளிக்கூடங்கள்ல வந்து தண்ணீர் வசதி இல்லை. அதாவது பாத்ரூம் போயிட்டு யூரின் போயிட்டு அதுக்கு பயன்படுத்துற தண்ணியை விட குடிக்கிறதுக்கே தண்ணீர் இல்லை அப்படிங்கிற விடயத்தையும் நம்மளால அரசு பள்ளிக்கூடங்கள்ல கண்டிப்பா சுட்டி காட்ட முடியும். அதை நான் நேரடியா வந்தாலும் நான் அதை வந்து என்னால காட்ட முடியும். அந்த அளவுக்கு வந்து அரசு பள்ளிக்கூடங்கள்ல வந்து குடி தண்ணீருக்கான வசதி இல்லை. பாத்ரூம்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தண்ணீர்களுக்கும் வசதி இல்லாம தான் இன்னமும் அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அப்புறம் எங்க கல்வியில நம்ம முன்னேறி இருக்கிறோம்? அரசு பள்ளிக்கூடங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாட்ச்மேன் போட வேண்டும். துப்புரவு பணியாளர்களை அரசு பள்ளிகளுக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் நியமிக்க வேண்டும். காரணம், பள்ளி மாணவர்களை கூட்ட சொல்றாங்க இல்லையா, ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்களை கூட்ட சொல்றாங்க. அப்ப இவங்க எல்லாமே ஒரு சில நாள் பண்ணா ஒரு சில நாள் பண்ண மாட்டாங்க. மாணவர்களை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரசாங்கம் சொல்லுது இல்ல. கண்டிப்பா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு வாட்ச்மேனை போடணும், ஒரு துப்புரவு பணியாளரை போடணும். அவர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளமாகவே 10,000 முதல் கொண்டு அவர்களுக்கு சம்பளம் வழங்கணும். அரசு பள்ளிகளை வந்து மேம்படுத்தாமல் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டு தனியார் பள்ளிகளை ஒவ்வொரு எம்எல்ஏவும் எம்பியை கட்டி வளர்த்து விட்டுக்கிட்டு அவன் கோடியா சம்பாரிச்சுட்டு போறான். ஏழை எளிய மக்கள் வந்து அரசு பள்ளிக்கூடத்துல போயிட்டு ஒரு வசதி இல்லாம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய ஒரு கேவலமான நிலைமையா இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் யார் சரி செய்யறது? எது எப்படியோ மாற்றம் வேண்டும் என்று டிவிக்கு ஓட்டுப்பட்டவர்கள் கண்டிப்பாக இந்த கோரிக்கைகளை எல்லாத்தையுமே தமிழக முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களிடம் இந்த கோரிக்கையெல்லாம் வைக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளிலும் பாடங்களை நடத்த வேண்டும். அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, அனைத்து அரசு பள்ளிகளிலுமே இங்கிலீஷ் மீடியம் வந்துடுச்சு. தமிழ் மீடியம் இருக்கு, இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு.
ஆனால் தமிழ் மீடியத்துல பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அதே ஆசிரியர்கள் தான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படிங்கிற பொழுது சத்தியமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், இங்கிலீஷ் மீடியத்தை நடத்துற அளவுக்கு ஆசிரியர்களிடம் தகுதி இல்லை. ஆசிரியர்களுக்கே ஆங்கிலம் பேசக்கூடிய புலமை இல்லை. அப்படிங்கும் போது அவங்க எப்படி இங்கிலீஷ் மீடியத்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சரியான முறையில் பாடம் நடத்துவாங்க? இதெல்லாம் நான் கண்கூடாவே நான் கேட்டேன். எங்க பிள்ளைகள்ட்ட நான் நிறைய பிள்ளைகள்ட்ட நான் கேட்டுட்டு தான் சொல்றேன். வந்து பாடத்தை திருப்பிட்டான், இதை குறிச்சிங்க, இதை படிச்சுங்க, இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த ஆசிரியர்கள். அந்த அந்த பிள்ளைகளுக்கு புரியுற மாதிரி நடத்தினாதான் அந்த ஆங்கிலத்தை அவர்கள் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ மேக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்லயே நடத்தணும், எப்படி புரிஞ்சுக்குவாங்க? சயின்ஸ் இங்கிலீஷ்ல நடத்தாம எப்படி பிள்ளைகள் வந்து படிக்கும்? அப்படியே வந்து அட்டை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வரணும். அப்படி இருந்தால் ஆங்கிலத்தை வந்து அவங்களால வந்து சரியா இருக்க. ஆனா தனியார் பள்ளிகள் வந்து நடத்திட்டு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க ஒவ்வொரு நாளுமே. ஆனால் அரசு பள்ளிகள் அப்படி இல்லை. அப்ப தமிழ் பாடத்தையே சரியா நடத்தாத ஆசிரியர்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு இங்கிலீஷ் மீடியத்தை கொண்டுட்டு வந்தா போதுமா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு யார் ஆசிரியர்கள் போடுவாங்க? அந்த இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கக்கூடிய இது ஃபுல்லாவே வந்து ஆசிரியர்கள் ஏன் நடத்த மாட்டேங்கிறாங்க? ஆசிரியர்களுக்கு தகுதி வைங்க, தகுதி இல்லாத ஆசிரியரை தூக்குங்க, தகுதியான ஆசிரியரை போடுங்க, கல்வியில மாற்றத்தை கொண்டுட்டு வாங்க. ஒரு 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 நாட்டுடைய வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி இருந்தால்தான் பொருளாதார வளர்ச்சி, மற்ற வளர்ச்சிலாம் வந்து இந்தியா வளர்ச்சி ஆக முடியுமே தவிர அரசு பள்ளிகளில் இப்போ இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா கல்வியில முன்னேற்றம் ஆயிட்டாட்டுன்னு சொல்ற வரைக்கும் சத்தியமா இந்தியா வளராது, தமிழ்நாடு வளராதுன்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். கல்வியில மாற்றங்கள் வேண்டும். இன்னும் சொல்ல முடியாத எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கும். மாணவர்களுக்கிடையே வந்து சாதி பிரச்சனைகள், மாணவர்களுக்கிடையே சாதிய மோதல்கள் எப்படிங்க பள்ளிக்கூடத்துல வந்தது? நான் படிக்கும் போதுதான் சத்தியமா அந்த சாதிய மோதல்கள்லாம் இல்லைங்க. ஆசிரியர்கள் கூடிய சாதிய மோதல்கள் இல்லை. இப்ப சாதிய மோதல்கள் இருக்கு, மாணவர்களிடத்துல சாதிய மோதல்கள் இருக்கு, நிறைய வன்முறைகள் இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில வந்தோம்னா நிறைய மளிகை கடைகள், தம் அடிக்கிறான் பையன் உட்காந்துக்கிட்டு. இப்ப நடந்து முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாம் முடிச்சிட்டோன்னே 10th பையன் ஒரு 4 பேர் வெளியில வந்து உட்காந்து ஒரு பேக்கரிக்கு ஓரமா என்ன தம் அடிக்கிறாங்க. நம்மளால கண்ணால பார்க்க முடியுது. ஏன் அரசு பள்ளிகள்ல மட்டும் இப்படி நடக்குது? என்ன காரணம்? இதெல்லாம் எப்படி நம்ம சரி செய்ய போறோம்? தமிழ்நாடு அரசாங்கம் தான் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறைகளும் கண்டிப்பாக அரசு பள்ளிகளுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒவ்வொரு காவலர்களை நியமிக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் ஆசிரியர் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வந்து சரி செய்ய முடியும். இதை அத்தனையுமே உடனே செய்ய முடியுமான்னு நம்ம சொல்லல. அரசாங்க சம்பளம் வாங்கக்கூடியவர்களை வேலை வாங்குங்க முதல்வர் அவர்களே, அப்படிதான் நம்ம கேட்கணும். பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலியமாக பெற்றோர்களும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பங்கெடுக்கிறாங்க. எப்படி தெரியுங்களா? தலைமை ஆசிரியர் சொல்றாரு, வா நம்ம பேச்ச கேட்கணும், நம்ம சொல்ற ஒரு ஆளை பார்த்து பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரா போடுங்க, அப்பதான் நமக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. அப்போ பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருங்கிறவங்க யாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஆசிரியர்கள் சரியா பாடம் எடுக்கல, மாணவர்களை சரியா கண்டிஷன் பண்ணல அப்படின்னா அவர்களை கேள்வி கேட்கக்கூடியவர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்கள். ஆனா நம்மளை யாரையும் கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுக்காக தலைமை ஆசிரியர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா, அவங்களுக்கு பிடிச்சவங்களா ஒரு ஆளை பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரா போட்டுட்டாங்கன்னா அப்புறம் எப்படி இந்த மாணவர்களுக்கு நல்லது நடக்கும்? மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை எப்படி கேட்பாங்க? அதெல்லாம் நிறைய விடயங்கள் இருக்கு. அரசு பள்ளிக்கூடங்களில் அரசியல் நுழைவுகளும் இருப்பதாலும் அரசு பள்ளிக்கூடங்களில் அனைத்து விதமான ஊழல், லஞ்சம் இது போன்ற விடயங்களும் உள்ளே நுழைவதாலும் அரசு பள்ளிக்கூடங்கள் மேம்பட்டு செல்வதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம தெளிவா வைக்கிறோம். ஒரு 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் அக்கறையோடு படிச்சு ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளிக்கூடங்களிலேயே 450 மார்க்குகள் மேல 590 மார்க்குக்கு மேல எடுக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நாம் பார்க்கிறோம். அந்த மாணவர்கள் எல்லாமே அவருடைய சிந்தனைக்கு ஏற்ப அக்கறையோடு அவர்களும் படிப்பதனால், ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பது ஒரு காரணமாக இருந்தாலும் அக்கறையோடு படிப்பதனால்தான். ஆனால் ஒரு சில இடங்களில் சில பேர் வந்து சரியா ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமும் அதே ஆசிரியர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் பேசினதுல தடுமாறி பேசியிருந்தாலும் நான் பேசியது அத்தனையுமே உண்மை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய பிள்ளைகள் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக, அதாவது அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் சரியாக இருந்தால் ஏன் ஒவ்வொரு பெற்றோரும் லட்சமா பணத்தை கொட்டி தனியார் பள்ளியில சேர்க்க போறாங்க சொல்லுங்க? அவங்களுக்கு என்ன பணத்தை கட்டி படிக்க வைக்க என்ன ஆசையா என்ன? நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும், திறமையா இருக்கணும், நம்ம பிள்ளையுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர்கள் இருக்கணும். அப்போ அரசு பள்ளிகள்ல இல்லை, அதனால நம்ம கடன் பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தனியார் பள்ளியில போயிட்டு பிள்ளைகளை சேர்க்கிறாங்க. தனியார் பள்ளியில சேர்க்கிறது தவறில்லை. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிக்கூடங்கள் மாற வேண்டும். அரசு பள்ளிக்கூடங்களிலும் வந்து நிறைய சலுகைகள் தர வேண்டும். இலவசங்களை கொடுத்து விட்டால் மட்டும் போதாது, கண்டிஷனோடு இருக்க வேண்டும். அப்போதைக்கு அப்போதைய சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம கேட்டுக்கிறோம்.
முக்கியமாக நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சில மாற்றங்கள் குறித்து நம்ம வந்து விவாதிச்சுட்டே வரலாம், பேசிக்கிட்டே வரலாம். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் என்னுடைய சேனலை வந்து நான் ரன் பண்ண முடியும். ஸோ சமூக சிந்தனை, சமூக அக்கறை என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். கற்பி, புரட்சி செய், ஒன்று சேர் என்ற அம்பேத்கருடைய வரிகளுக்கு ஏற்ப நாம் அனைவருமே வருங்காலத்தில் நம்முடைய இந்திய நாட்டை ஒரு வல்லரசு நாடாக மாற்றக்கூடிய அளவிற்கு கல்வியில் புலமை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ மூலியமாக ஆசிரியர்களுக்கோ மாணவர்களுக்கோ மனம் புண்படி இருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். நான் சில உண்மைகளை உலகிற்கு சொல்ல வேண்டும்ங்கிற கட்டாயத்தினால் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகள் மாற வேண்டும், மாற வேண்டும், மாற வேண்டும். அதற்கு மாற்றம் வேண்டும்.